الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد بشر لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني இறுதி நியூட்ராண்டின் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தொடர் நிகழ்ச்சி நம்ம எஸ்கட்டாலஜி சம்மந்தப்பட்ட அந்த தொடரை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதில் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லாமே கவரிங் ஆயிருச்சு. இது சொல்லப்போனால் லாஸ்ட் எபிசோடுன்னு வச்சுக்கலாம். இது கடைசி பெரிய அடையாளம் வந்து வச்சுக்கலாம். எதுனா தஜ்ஜால். இன்றைக்கி தஜ்ஜாலை பற்றி பார்க்குறது முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா தஜ்ஜால் வரைக்கும் வர முடியுதான்னு என்ன தஜ்ஜாலை டச் பண்ணுவோமா என்னன்னு தெரியல. ஆனால் அது பேக்ரவுண்டு நிறைய அதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் தஜ்ஜாலை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதோடைய ஃப்ளாஷ்பேக்கு கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு வந்தால் தான். அது சம்மந்தமாக ஷேக் இம்ரான் ஹுசேன் வந்து பார்த்திங்கன்னா 2 புக்கு எழுதியிருக்காங்க. ஒன்று தஜ்ஜால் குரான் அவ்வளுஸ்ஸமான் ஒரு ஆக்கிருஸ்ஸமான். இன்னொரு புக்கு பார்த்திங்கன்னா குரான் தஜ்ஜால் அண்ட் ஜசத் அப்படிங்கிற அந்த ஒரு புக்கு. இப்போ அந்த 2 புக்குமே நீங்கள் படித்து பாருங்கள். அப்போது அதில் மோஸ்ட்லி அவர் நிறைய ஹதீஸ்கள் கொண்டு வரலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம தொகுக்கும் போது இன்ஷா அல்லாஹ் அது எல்லா ஹதீஸுக்குமே விளக்கங்களும் பார்த்துக்குவோம். அவர் பல்வேறு பயான்களில் வந்து ஹதீஸுக்கு வந்து விளக்கங்கள் சொல்கிறார். இப்போ இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லேயே எஸ்கட்டாலஜி வந்து கொஞ்சம் சிக்கலான சப்ஜெக்ட். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தஜ்ஜால் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் சிக்கலான விஷயமா இருக்குது. ஏன்னா அதுக்கு நாலேஜ் வந்து ரொம்ப தேவைப்படுது. அதுக்குண்டான ஆள் நான் கிடையாது. நான் படித்து பார்த்த நம்ம முட்டி மோதி பார்த்த வரைக்கும் அது எவ்வளோ தேருதோ அவ்வளோதான் இந்த சப்ஜெக்டில் என்னால் விளக்க முடியும். அதுக்கு மேலே விளக்கம் வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸு நிறைய இன்வால்வ் ஆகுது. இதில் கொஞ்சம் ஆதம் நபிக்கும் தொடர்பு இருக்குது தஜ்ஜாலுக்கு, கொஞ்சம் சுலைமான் நபிக்கும் தொடர்பு இருக்குது, கொஞ்சம் ஈசா நபிக்கும் தொடர்பு இருக்குது, அப்புறம் ரசூலுடைய உம்மத்துக்கான நமக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ இந்த இதிலிருந்தே கனெக்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் ஒரு பயான் பேசியிருப்போம், குரானில் இலுமினாட்டிகள்னு சொல்லிட்டு. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நபிமார்கள் இந்த 5 உலுல் அஸ்ம் நபிமார்களுடைய அந்த எல்லாமே நம்ம லிங்க் பண்ணி அதை ஏன் அப்படி மனித குலம் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சது, இப்போ அதுக்கு பின்னாடி இருந்த சோதனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருப்போம். ஸோ அது மாதிரியான ஒரு இது இப்போ அல்லாஹ்வுடைய சோதனைகளில் மிகப்பெரிய சோதனை தஜ்ஜால் தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ தஜ்ஜால் யார், அவன் எப்போ பிறந்தான், இப்போ எங்கே இருக்கான், எப்போ வெளிப்படுவான், இதெல்லாம் தான் வந்து வேல்யூபிளான கொஸ்டின். நிறைய அவனை பற்றி துருவியெல்லாம் கேட்க வேண்டியது இல்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வந்து ஓரளவுக்கு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க, போதும். ரொம்ப அவனை பற்றி நாலேஜ் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் தஜ்ஜாலை பற்றி பார்த்திங்கன்னா நேரடியாக புரிஞ்சுக்கிற செய்திகளும் இருக்குது, அதாவது மாற்று பொருள் கொடுக்கக்கூடிய செய்திகளும் இருக்குது. அது வந்து கோட்வேர்டு முறைப்படியும் இருக்குது. இப்போ புதுசாக சிலர் யாராவது இந்த சேனல் வந்து பார்த்து வந்திருப்பாங்க, உமர் சீரிஸ் பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சரி இது என்னமோ பயான் பேசுகிறான்னு தஜ்ஜாலை பற்றி அப்படிங்கும்போது என்னடா பாட்டு கண்டபடி வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். என்ன எல்லாத்துக்கும் இவங்க வாய்க்கு வந்த விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறான்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல நீங்கள் இந்த தொடரில் இருக்கக்கூடிய ஆரம்ப அந்த பயான்கள்லேருந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் மாற்று பொருள் ஏன் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் ஆகும். சில உதாரணங்களை நான் வந்து சும்மா லைட்டாக டச் பண்ணி ஒரு நினைவூட்டலுக்காக சொல்லிட்டு போயிடுறேன். புகாரியில் 4081வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸ் வந்து உஹது போர் சம்பந்தமான ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவுல பார்த்தேன், நான் வால் வந்து முறிகிற மாதிரி பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போது இது ரசூலா என்ன சொல்கிறாங்க, இது வந்து மூமின்கள் பின்னடைவை அது வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த ஹதீஸை வந்து விளக்கம் வந்து எப்படி தெரியுது, வால் உடையிறதுக்கு மீனிங் என்ன, முஸ்லீம்களுக்கு ஒரு தோல்வி ஏற்பட போகுது அப்படிங்கிறத அந்த இடத்துல மீனிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் முஸ்லீமில் 4569வது ஹதீஸ். இந்த இடத்துல ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, அதே கனவில் மாடுகள் வந்து அறுக்கப்படுது அப்படின்னு சொன்னேன். அப்போது உஹது போரில் மாடுகளாக அறுக்கப்பட்டுச்சு. சஹாபாக்கள் 70 பேர் கொல்லப்பட்டாங்க.
அப்போது ஏன் மாடுன்னு அல்லாஹ் சொல்லணும் கேட்டால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏன் அல்லாஹ் தெளிவாக பேச மாட்டானா, அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து நேரடியாக வார்த்தை பேச மாட்டாங்களா, அப்போ ஏன் இங்கே பேசுனாங்க அது சொல்லு. ஒன்று அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்து அல்லாஹ் வந்து செய்தியை சொல்கிறான், சொன்ன செய்தியை ஒழுங்காக சொல்லு அப்படின்னு உங்கள் ஆங்கிளில் சொன்னீங்கன்னா ஒழுங்காக சொல்லியிருக்கணும்ல. 70 பேர் கொல்லப்படுறாங்க, போவாங்க, அதில் யார் இன்னாருன்னு கூட சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் சொல்லலையே. அல்லாஹ் ஏன் வந்து மாடுகள் கொல்லப்படும்னு சொல்கிறாங்க? அல்லாஹ் தானே காமிச்சான் அதை. தான் ரசூலுக்கு நேரடியாக செய்தி சொல்லத்துக்கு அல்லாஹ் ஏன் இது பண்ணான்? அப்போ இந்த மாதிரியான குதர்க்கமான கேள்விகள் கேட்டிங்கன்னா திருப்பி தான் அந்த கேள்வி உங்களை நோக்கி வரும். புரியுதுங்களா? அது ஏன் வந்து மாற்றுப்பொருள் தர அப்படின்னா, மாற்றுப்பொருள் தர்றதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலே வந்து நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸு புகாரியில் 7046வது ஹதீஸ். ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட கனவு சொல்கிறேன், நேற்று நைட்டு ஒரு கனவு நான் பார்த்தேன், அதில் ஒரு மேகம் வந்தது, அந்த மேகத்திலிருந்து நெய்யும் தேனும் வந்து சொட்டிக்கிட்டு இருந்துச்சு, மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் பிடிச்சி குடிச்சிட்டு இருந்தாங்க, இது நான் பார்த்தேன். இதில் அதிகமாக பிடிச்சவங்களும் இருந்தாங்க, கம்மியாக பிடிச்சவங்களும் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு வானத்திலிருந்து கீழே வந்துச்சு, அந்த கயிறை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு மேலே ஏறினீங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 3 பேர் பிடிச்சிட்டு ஏறினாங்க. 4வது ஆள் பிடிச்ச உடனே கயிறு அருந்திருச்சு. அப்படின்ன உடனே நான் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ட்ரி கொடுக்குறேன், அல்லாஹ்வுடைய தூதரை இதுக்கு நான் டீகோட் பண்ணுறேன், எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து விளக்கம் சொல்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மேகம்ங்கிறது இஸ்லாமு, அது சொட்டிகிட்டு இருந்த அந்த தேனும் நெய்யும் வந்து எது அப்படின்னா குரானு. அது வந்து மக்கள் வந்து அதிலிருந்து அறிவு இருந்தவங்க அதிகமாக வாங்கினாங்க, அறிவு கம்மியாக இருந்தவங்க கம்மியாக பயனடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வானத்திலிருந்து பூமி வரை செல்லும் அந்த கயிறு வந்து சத்திய மார்க்கம், நீங்கள் வந்து அதை பற்றி கொண்டீங்க, நீங்கள் அதை கட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க, அல்லாஹ் உங்களுக்கு வான அளவிற்கு உயர்த்தி விடுகிறான், பிறகு உங்களுக்கு பின்னால் இன்னொரு மனிதர் அப்படியே வர்றாரு, 4வதும் அதே மாதிரி ஒருத்தர் 4 பேர் அப்படியே பிடிச்சிட்டு போகிறாங்க, கடைசி மனிதர் பிடிச்ச உடனே கயிறு அருந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் இறை தூதர் அவர்களே என் விளக்கம் சரியா தப்பா, இப்படி நான் விளக்கம் சொல்லியிருக்கேன், கரெக்டாக தப்பாங்க, கொஞ்சம் சரி கொஞ்சம் தப்புங்கிறேன். ஏன்னா அது வானத்திலேருந்து வந்த கயிறுங்கிறதுக்கு மேபி விளக்கம் வந்து சொல்லலை. அப்போ அபூபக்கர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இறை தூதர் அவர்களே அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் தவறாக கூறியதை எனக்கு நீங்கள் சொல்லி ஆக வேண்டும், அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி நீங்கள் எனக்கு சொல்லி தான் ஆகணும்னு. இவரை விட பிரியமானவர் ரசூலுல்லாஹ் வேறு யாருமே இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் சொல்ல மாட்டேன். இப்போ நபிக்கு என்ன வேலை? தெளிவுபடுத்துறது தானே. அப்போ ஏன் அபூபக்கரையை வந்து குழப்பத்தில் விட்டுட்டு போனாங்க? அதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம், யோசிச்சுக்குங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து ஏன் வந்து இப்படி ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தலை, இப்படியெல்லாம் நாங்கள் எடுக்கவே மாட்டோம், நாங்கள் நேராக தான் எடுப்போம், ஒவ்வொன்றும் நேரானா வெயிட் பண்ணுங்க, கடைசியாக சூர் ஊதுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருங்க, 10 அடையாளமும் ஒவ்வொன்றா வரும். அப்போது இது ஒரு பக்கம். இது இல்லாமல் குரானே வந்து முதல்ல குரானை எப்படி அணுகணும் அப்படிங்கிற அந்த புரிதலை வந்து அல்லாஹ் வந்து குரான்லேயே சொல்லித்தரான். இது 3வது அத்தியாயத்தில் 7வது வசனம். இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு ஆயத்து இது. ஏன்னா குரானுடைய முன்னுரைன்னு கூட அதை வச்சுக்கலாம். குரானில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறது குரானே சொல்லுது, நபியே அவனே இந்த வேத நூலை மீது இறக்கி அருளினான், இந்த குரானை நான் தான் இறக்கினேன், இதில் 2 விதமான வசனங்கள் உள்ளன. இதில் எத்தனை வசனம் இருக்குது? 2 டைப்ஸ் ஆஃப் ஆயத்து இருக்குது. ஒன்று முஹக்கமாத், அவைதான் இந்த வேதத்தின் அடிப்படை. அதென்ன முஹக்கம் அப்படின்னா அதோடைய பொருள் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது, இதுதான் அதோட மீனிங். அதுக்கு வந்து 2வது மீனிங்லாம் கொடுக்கவே முடியாது, கொடுக்கக்கூடாது, ஒரே மீனிங் தான் அதுக்கு. 2வது முத்தஷாபிஹாத். முத்தஷாபிஹாத்துங்கிறது இது வந்து பிஜே மொழிபெயர்க்கும்போது 2 வகைன்னு போட்டிருப்பாங்க. 2 பொருள் கொண்ட, 2 இல்லை பல்வேறு மீனிங் கொண்ட. முத்தஷாபிஹாத் அப்படின்னா பல்வேறு மீனிங் கொண்ட வசனங்களாகும். எவர்களுடைய இதயங்களில் கோளாறு உள்ளதோ, யார் வந்து இந்த உள்ளத்தில் கோளாறு வச்சிருக்கிறானோ அவர்கள் குழப்பம் செய்யும் நோக்கில் முத்தஷாபிஹாத்தான வசனங்களை தேடி திரிந்து கொண்டும் அவற்றின் கருத்தை திரித்து கூற முயற்சி செய்து கொண்டும் இருப்பார்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆதாரம் காட்டுறதெல்லாம் என்ன காட்டுவாங்க? முத்தஷாபிஹாத்தை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான ஆதாரமாக அதைத்தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்போது இது மாதிரி வசனங்களே எடுத்து என்ன பண்ணுவாங்க? அதை வச்சு நமக்கு ரிப்ளை கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுடைய அந்த செயல்களை நியாயப்படுத்திகிட்டு இருப்பாங்க. உண்மையிலே அவங்களுக்கு என்ன பிரச்சனை? உள்ளத்தில் பிரச்சனை. அவங்களுக்கு
குரானை விளங்கணும், குரான் சொல்கிறபடி நாம் வாழ்க்கையை அமைக்கணுங்கிறது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் கிடையாது. அவங்க செஞ்சிட்ருக்கிறது சரின்னு குரானில் நிறுவனம். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் கொண்டவங்க, அந்த மாதிரியான ஆட்களுக்கு முத்தஷாபிஹாத்தான வசனங்கள் துணை புரியும். அதை தான் குரானில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், நம்முடைய வசனங்களை வளைப்போரும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறான். அதில் வளைக்க முடியுங்கிறது தான் அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய விஷயம். அப்போது எனினும் அவற்றின் உண்மை பொருளை அல்லாஹ்வை அன்றி எவரும் அறிய மாட்டாங்க. அப்போ மல்டிபிள் மீனிங் இருக்குது. இந்த இடத்துல அல்லாஹ் பர்டிகுலராக என்ன மீனிங் யூஸ் பண்ணாங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இது ஃபைனல் டிசிஷன் எனக்கு தான் தெரியும். இதற்கு மாறாக அறிவுத்திறன் மிக்கவர்கள் இவற்றை நாங்கள் நம்புகிறோம், இவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டவைதாம் என்று கூறுகிறார்கள். அப்போ அறிவு இருக்கிறவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த மாதிரி அவன் முத்தஷாபிஹாத்து கொண்டாந்து நம்மக்கிட்ட ரெஃபரன்ஸ் காட்டும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை மறுக்கக்கூடாது. ஏன்னா அவன் சொல்கிற பொருளும் அதில் இருக்குது. அவன் இல்லாத பொருள் அவன் சொல்லிடல, நமக்கு புரியும் இவன் கோளாறு பிடிச்ச ஆள் அப்படின்ட்டு. அப்போ அவன்கிட்ட என்ன சொல்லணும், ஆமாம்ப்பா நீ சொல்கிறது அல்லாவுடைய வசனம் தான், ஓகே நீ கிளம்பி. இது இது அல்லாவுடைய வசனம் தான், குரானில் இருந்தால் காமிச்சிருக்கீங்க, ஆதாரம் தான் காமிச்சிருக்கீங்க, போங்க இதே ஆதாரம் மறுமையில் காமிங்க. அல்லாஹ் ஃபைனல் டிசிஷன் போட்டு மார்க் போடுவான்ல, டிக் பண்ணுறது அவன் தானே. அப்போது நீ நோய்க்கு தகுந்த மாதிரி தானே நீ எடுத்தேன்னு சொல்லி அல்லாஹ் படிப்பான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அப்படி சொல்லிவிட்டு என்றும் கூறுகிறார்கள், மேலும் உண்மை யாதெனில், உண்மை என்னன்னா அறிவாளிகள் தான் எதிலும் சரியான படிப்பினை பெறுவார்கள். அப்போ அந்த முத்தஷாபிஹாத் எதுக்கு வச்சுருக்கான், அறிவாளிகள் சரியாக அதிலிருந்து படிப்பினை எடுத்துக்குவாங்க, அதிலிருந்து எடுக்க வேண்டிய மீனிங் அவங்க எடுத்துக்குவாங்க. அவர்கள் இவ்வாறு அல்லாவிடம் இறைஞ்சிய வண்ணம் இருக்கிறார்கள். அவங்க அல்லாட்ட துவா செய்வாங்க, எங்கள் இறைவனே எங்களை நீ நேர்வழியில் செலுத்திய பின்பு எங்கள் இதயங்களை நேர்வழியிலிருந்து பிறல செய்து விடாது. யாரெல்லாம் எங்களை நேர்வழி கொண்டு வந்ததுக்கப்புறம் எங்களை தடுமாற வச்சிடாது. அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். இவங்க எடுத்திங்கன்னா ஃபத்வா கொடுத்துட்ருப்பாங்க, இவன் ஆன்டி சல்ஃபி, இவன் ஆன்டி முஸ்லீமு, ஆன்டி இண்டியன் மாதிரி இவங்க எல்லாரும் ஃபத்வா கொடுத்துட்ருப்பாங்க. எங்கள் இதயங்களை நேர்வழியிலிருந்து பிளற செய்து விடாதே, மேலும் எங்களுக்கு உன் அருட்கொடையிலிருந்து வழங்குவாயாக, நிச்சயமாக நீயே உண்மையில் தாராளமாக வழங்குபவனாக இருக்கிறாய். எங்கள் இறைவனே நிச்சயமாக நீ எல்லா மனிதர்களையும் ஒரு நாளில் ஒன்று திரட்டக்கூடியவனாக இருக்கிறாய். அந்நாள் வருவதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை, நிச்சயமாக நீ வாக்குறுதி மீறுபவன் அல்ல. இவன் துனியாவாதி கிடையாது, மறுமை சார்ந்தவன். அவன் முத்தஷாபிஹாத்தை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணுவான், அதிலிருந்து மீனிங் எவ்வளோ எடுக்கணுமோ எடுப்பான். அவன் வச்ச மீனிங் தான் கரெக்டுன்னு ஓரியாட்டமும் பண்ண மாட்டான். இது என்னுடைய ஒப்பீனியன் அவ்வளோன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பான் முத்தஷாபிஹாத்துக்கு. முத்தஷாபிஹாத்தில் யாரும் தர்க்கம் பண்ணக்கூடாது. அது எதுக்கு எல்லாம் வச்சுருக்கான், ட்ராப். அதை எதுக்கு எல்லாம் வச்சுருக்கான், ட்ராப். ஏன்னா அது நன்மை தீமைக்கான ஒரு களம் தான் இந்த உலகம், அது மாதிரி ஒரு ட்ராப் இது. இப்போ உதாரணத்துக்கு அந்த முத்தஷாபிஹாத் இப்போ காட்டுறாங்க பாருங்கள். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இஸ்லாமுங்கிறது முழுமையான வாழ்க்கை நெறி, அதில் அரசியல்